அன்பார்ந்த மை3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எம்டி சார் வீடியோவில் எப்போ பேசுவார் அப்படின்னு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, அதே அளவுக்கு நம்ம கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் எப்போ வீடியோ போடுவார், மை3யை பற்றி பேசுவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நினச்சது போலவே இப்போ கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு மை3யை பற்றி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை3 ஆட்ஸ் நிறுவனத்தின் கேஸ். நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க மக்களே, இந்த கேஸை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க கேட்குறீங்க மக்களே. ஒரு விஷயம் நம்ம தெளிவாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்னால், மை3யை பற்றி மை3 ஆட்ஸ் கேஸை பற்றியும் நாம் பேசிய அளவுக்கு இங்கே யாருமே பேசலன்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். இந்த மை3 கேஸ் பற்றியும் இந்த மை3யோட விஷயங்களை பற்றியும் நம்ம டீப்பாக எல்லாத்தையுமே விசாரித்து எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு, பதிவு பண்ணியாச்சு. இப்போ என்னென்னால், நாம் பேசிய அத்தனை விஷயங்களையும் இனிமேல் கோர்ட்டில், நீதிமன்றத்தில் வக்கீல்கள், அட்வொகேட்ஸ் பேசுவாங்க அப்படின்னு இதுக்கு மேல் நாம் பேச எதுவும் புதுசாக இல்லைன்னு நம்ம இதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம், நம்ம பேசுகிறத பற்றி. ஆனால் இவ்வளவு விரைவில் அட்வொகேட் பேசுகிறதை விட ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதி அவர்களே நாம் பேசிய அத்தனை விஷயத்தையும் இன்றைக்கி நீதிமன்றத்தை கேட்காருங்க, அப்படி கேட்டிருக்காரு அப்படிங்கிறதை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல மக்களே. என்ன நடந்துச்சு கோர்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். 71 டைரக்டர்ஸுடைய பெயிலுக்கான வழக்குடைய விசாரணை இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏபி கேஸ் வந்திருந்தது மக்களே. ஜஸ்டிஸ் தனபால் அவர்களுடைய பெஞ்சில் வந்திருந்தது. ஸோ ஜான்சத்தின் அட்வொகேட் அவர்கள் அப்பியர் ஆகிறாரு மை3 ஆட்ஸுடைய சார்பாக. அந்த பக்கம் ஏபிபி அப்பியர் ஆகிருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு ஆரம்பித்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிபி சொல்கிறாரு இது எவ்ரிதிங் இஸ் அப்டேட்டட் த்ரூ செல்ஃபோன்ஸு, செல்ஃபோன் மூலியமாகத்தான் எல்லாம் நடந்திருக்குது, இது பியூர் பட்ஸ் ஆக்டு, இன்னும் விசாரணை பண்ண வேண்டும், இன்னும் செல்ஃபோன்ஸ்லாம் பறிமுதல் பண்ணப்படாமல் இருக்கிறது, அதனால எங்கள் ஏபி தரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீதிபதி கேட்குறாரு, ஓகே வாட் இஸ் த க்ரைம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்ன க்ரைம், குற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து சொல்கிறாங்க, இல்லை மகிழாட் இது பட்ஸ் ஆக்டில் போட்டிருக்காங்க. அடுத்தது நீதிபதி கேட்குறாரு, இது எப்படி பட்ஸ் ஆக்டில் வரும், இது பட்ஸ் ஆக்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இல்லை அலிகேஷன்ஸ் என்ன, க்ரைம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாரு. அடுத்து நீதிபதி கேட்குறாரு, ஓகே வாட் இஸ் பட்ஸ் ஆக்ட் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ அவரே சொல்கிறாரு, பட்ஸ் ஆக்ட் அப்படின்னா ஒரு அன்ரெகனைஸ்டு டெபாசிட் ஸ்கீம் நடத்துறது தான் பட்ஸ் ஆக்ட்குள்ளே வருது, அதுதான் இட் வாஸ் இன்வோக்ட், அதனால தான் அது பேண்டுன்றாங்க. இதில் டெபாசிட் எங்கே இருக்குது, இதை எப்படி பட்ஸ் ஆக்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை கேட்கிறார். அது ஃபஸ்ட்டு பிபி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் சுவமோட்டோவாக இதை பார்த்து இதை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் நீதிபதி கேட்குறாரு, இது எங்கே டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, டெபாசிட்டாக என்ன இருக்குன்றார். அடுத்த சொல்கிறார், 44 அடுத்த சொல்கிறார், இல்லை மயிலாட் இவ்வளோ இவ்வளோ மக்கள்கிட்ட டைமண்டு கோல்டுன்னு சொல்லி நிறைய சிஎம் மெம்பர்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஸ்கீமின் மூலியமாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பிபி சொன்னோடனே நீதிபதி கேட்குறாரு, ஓகே அமௌண்ட் கலெக்டட் ஃபார் வாட் பர்பஸ் அப்படிங்கிறார். என்ன பர்பஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அமௌண்ட் அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இது மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மாத்திரைலாம் கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறார். ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ டெபாசிட் ஸ்கீம்குள்ளே இது வருமா அப்படிங்கிறார் நீதிபதி. என்ன இல்லை மயிலாட் இது இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, 1,20,000 கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு அது வேறங்க. நான் கேட்குறது, டெபாசிட் இங்கே எங்கே இருக்குது, ஏதாவது பணத்தை கொடுத்து டெபாசிட்னு சொல்லி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மயிலாட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி என்ன அலிகேஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்றார். இப்போ பிபி சொல்கிறாரு, இல்லை மயிலாட் இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய பேர் டூருக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க, டூருக்கு கூட்டு போகல அப்படிங்கிறாரு. அது இங்கே க்ரைமா, அது இங்கே அலிகேஷனான்னு கேட்குறாரு நீதிபதி. ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பிபி டூர்னு சொல்லியிருக்காரு, நம்ம புரிஞ்சிக்க முடியுது மக்களே. அது இங்கே க்ரைமா, அதுக்கு நீங்கள் எப்படி பட்ஸ் ஆக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து கேட்குறாரு, இதை பாருங்க, இது பட்ஸ் ஆக்டா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ட்ரையல் கோர்ட்டில் போனால் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், நான் அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கும்போது இதை பற்றி நம்ம பேசியாகணும், கேட்க வேண்டும். இப்போ இதில் எப்படி பட்ஸ் ஆக்ட் வரும்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேடுறார். அவர் ஒரு புக் கொடுக்குறாரு, புக் கொடுத்து இதில் பாருங்கன்றாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை இந்த விவாதமே வருகிறது.
திரும்பி சொல்கிறாரு, இது எப்படி பட்ஸ் ஆக்ட் வருது, பட்ஸ் ஆக்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுது, இல்லை மை லாட் தே கலெக்டிங் மணின்னு திரும்ப சொல்கிறாரு. கலெக்டிங் மணி ஃபார் வாட் பர்பஸ் அப்படிங்கிறார். தே கிவிங் ப்ராடக்ட்ஸ் மை லாட். அப்படியே பட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறார். ஸோ இவ்வளோ விஷயம் ஒரு கன்ஃபியூஷன்ஸாகவே வந்து இருந்துகிட்ருக்கிறது. இதை பட்ஸ் ஆக்ட் எப்படி கொண்டு வர முடியும், ஏன் பட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க, இது டெபாசிட் ஏதாவது இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இதை கொடுக்காமல் இருக்கிறாங்களா, நீங்கள் டூர் கூட்டு போகிறன்றதுக்கு பட்ஸ் ஆக்ட் போட முடியாது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி. இதுக்கு இது நல்ல பார்த்தீங்கன்னா மைவித்ரி ஆர்ட்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருனால், அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க மை லாட், கலெக்ட் பண்ணதுக்கு பொருள் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு அடுத்து அந்த ஒரு பொருளை பற்றி விளம்பரப்படுத்துவதற்கு விளம்பரம் வந்து ரெடி பண்ணி போடுறாங்க, அந்த விளம்பரத்தை ஆப்பில் போடுறாங்க, அந்த ஆப்பில் இந்த விளம்பரத்தை பார்க்கறதின் மூலியமாக நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகணும், அப்படி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி மோர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்கம் ஃபார் த கம்பெனி, இதுதான் அதோட கான்செப்ட்டு அப்படிங்கிறார். அடுத்தது வந்து இவங்க பிபி சொல்கிறாரு, இல்லை மை லாட் இது மூலிமா வந்து அவங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது மணி கேன் பி லாண்டர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க மைவித்ரி ஆர்ட்ஸ் தரப்பில், தே டோன்ட் டூ த லாண்ட்ரிங். இப்போ நீங்கள் பட்ஸ் ஆக்ட்னு சொல்கிறீங்க, இப்போ லாண்ட்ரிங் சொல்கிறீங்க, எங்கே லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாரு. இல்லை அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும், டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாரு. அடுத்த நீதிபதி கேட்குறாரு, எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு கேட்குறாரு. ஜூன் 4th. எங்கே போடப்பட்டது? ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் யூடபிள்யூ போட்டாங்க, அங்கேருந்து எங்கே கொடுத்தாங்க, சென்னை யூடபிள்யூக்கு மாற்றினாங்க, மறுபடியும் இப்போ கோயம்புத்தூர் மாற்றிருக்காங்க. அதில் பார்த்தாரு நீதிபதி பார்த்து சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் ஆன் 11th அப்படின்ட்டார், செவ்வாய்க்கிழமை. அதாவது 71 டைரக்டர்ஸுக்கு பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் தராங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆர்டர்ஸ் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும் மக்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் இன்றைக்கு நடந்த விஷயம் மக்களே. அதாவது இது டெபாசிட் ஸ்கீம் கிடையாது, இதில் பட்ஸ் ஆக்ட் போடுறதே உங்களுக்கு தப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்றோ சொல்லியிருக்கோம் மக்களே. ஏன்னால் மைவித்ரி ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்க, நோ மை லார்ட் இட் இஸ் எ பிரமிட் ஸ்கீம் அப்படிங்கிறார். அவர் கேட்குறாரு, ஒய் பட்ஸ் ஆக்ட் வாஸ் இன்வோக்ட் அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. நீங்கள் பிரமிட் ஸ்கீம் இல்லை, பிரமிட் ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் கேட்குறேன், பட்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்க இது உள்ள? ஏன்னால் இன்றைக்கி ஆன்டிசிபேட்டரி பெயில் நீங்கள் நிற்கிறதுல வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது பட்ஸ் ஆக்ட்னு சொல்கிறீங்க, இதுக்கு எப்படி பட்ஸ் ஆக்ட் போட்டிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் நீதிபதி கேட்டே இருக்கார் இந்த கேள்வி. அமௌண்ட் வாஸ் கலெக்டட் ஃபார் வாட் பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் அப்படிங்கிறார். அடுத்து இதுக்கு நடுவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிபி அவர்கள் வந்து வேறு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி இந்த செக்ஷன்ஸ் பாருங்கன்னு காட்டுறார். அப்போ நீதிபதி கேட்குறாரு, பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத இன்வோக் பண்ணதே அன்ரெகனைஸ்டு டெபாசிட் ஸ்கீமுக்கு தான். நீங்கள் இந்த புக்கெல்லாம் காட்டுறீங்க இல்லையா, இது டெபாசிட் ஸ்கீமே எப்படி வரும்னு நான் கேட்குறேன்றாரு மைவித்ரி ஆர்ட்ஸை பற்றி. இதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு, ஆமாம் கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அவங்க பொருள் கொடுத்துட்றாங்க, அதுக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுக்குறாங்க, மற்றது கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது வேறு, அது வேறு கதை, வேறு கேஸு, வேறு விஷயம், அது வேறு பிரச்சனைங்க. நான் கேட்குறது பட்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, இது டெபாசிட் ஸ்கீமா அப்படிங்கிறாரு நீதிபதி அவர்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாருன்னு சொல்லலாம் மக்களே. நீதிபதி அவர்கள் இந்த இடத்துல இந்த வழக்கை, இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதை எப்படி பட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க, இது டெபாசிட் ஸ்கீமே கிடையாது இல்லை, டெபாசிட் ஸ்கீம்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, டெபாசிட் பண்ணுங்கள், இந்த அமௌண்ட்டை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வட்டி குட்டி போட்டு இத்தனை குட்டிக்கு வந்து டபுள் குட்டி போட்ட காசு அவங்க கையில் வரும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறார். அதாவது பட்ஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க, அந்த அமௌண்ட்டு வந்து குட்டியாக போட்டு டபுள் குட்டி போட்டு அந்த குட்டிலாம் வந்து பன்னிக்குட்டி மாதிரி சேர்ந்து உள்ளே வரும்ன்றது அது வந்து பட்ஸ் ஆக்டுக்குள்ளே வரும். இது பன்னிக்குட்டியும் போல் கவிதை குட்டியும் போல், அப்படி எந்த ப்ராமிஸும் இந்த கம்பெனி பண்ணுச்சாங்கிறார். அதற்கு பிபி சொல்கிறாரு, இல்லை டூரு கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க, டூரு கூட்டு போகலன்றார். ஏங்க அது என்னங்க க்ரைமு, அதுக்குள்ளே பட்ஸுக்கு நீங்கள் போகலன்னு கேட்குறாரு நீதிபதி அவர்கள். டூரு கூட்டு போனாங்க, இல்லை அங்கே சாப்பாடு போடல, சாப்பாடு போட்டாங்க, இதெல்லாம் இங்கே வந்து பட்ஸ்குள்ளே வருமா அப்படிங்கிறதை மிக தெளிவாக கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள். இதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் மக்களே, இதை பட்ஸ் ஆக்ட்குள்ளே வரவே வராது, மாத்திரை மட்டும்தான் கொடுக்குறாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்குள்ளே நீங்கள் கட்டின காசுக்கு ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஆப்ஷன் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம், அது வேறு வழக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பட்ஸ் ஆக்ட்குள்ளே போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நீதிபதி தெளிவாக கேட்டிருக்கார். ஸோ மாத்திரை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எப்படிங்க பட்ஸ் போடுவீங்கன்னு கேட்டார்.
பட்ஸ் ஆக்ட்ன்றதுக்கு காரணமே டெபாசிட் ஸ்கீமுக்காக தான் இந்த அஃப்கோர்ஸ் சொல்லிட்டாரு. பட்ஸ் ஆக்ட் வாஸ் இன்வோக்ட் ஃபார் த டெபாசிட் ஸ்கீம்ஸ். நீங்கள் இதை படிச்சிங்களா? இது ஸ்டார்டிங் எதுக்கு இன்வோக் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள், இதுக்கு எப்படி பட்ஸ் ஆக்ட் கூட கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறார். இது நம்ம அப்பயே சொன்ன மக்கள், இது ட்ரையல் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு செல்லும் பொழுது ட்ரையல் கோர்ட்டில் இந்த வழக்கு பீஸாக உடையும், அதில் நோ டவுட். ஆனால் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களே இந்த கேள்வியை கேட்டிருப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த வழக்கு தவறாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை போடப்பட்டிருக்க வழக்கு இது? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, என்னத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நீதிபதியுடைய வாதத்தில் உடஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. அப்போது இந்த வழக்கு போடப்பட்ட விதமே தவறு அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தார் நீதிபதி. ஏன் ட்ரையல் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், ஆனாலும் இப்போ எனக்கு ஏபிக்கு இது நிற்குது இல்லை அப்படிங்கிறார். ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹேவ் டு லுக் ஆஃப்டர் திஸ் அப்படிங்கிறார். எப்படி பட்ஸ் ஆக்ட் போட்டிங்கன்றார். ஸோ இதை நாம் என்றோ கூறினோம் மக்களே, இந்த வழக்கு போடப்பட்ட விதமே தப்பு. ஏனென்றால் மைவி3 ஆட்ஸோடைய ஸ்கீமை பற்றி டீட்டெயில்டாக நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது அதற்குள்ளே இந்த பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதே வராது. எங்கேயுமே நீங்கள் இவ்வளோ பணம் போடுங்க, இவ்வளோ பணம் உங்களுக்கு திருப்பி நான் கொடுத்துட்றேன், வட்டி குட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இவங்களை எங்கேயும் பயன்படுத்தவும் இல்லை. அது உங்கள் ஸ்கீமே கிடையாது. முதல்ல பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதே டெபாசிட் ஸ்கீமுக்குள்ளே தான் வரும், இதில் வராது. இது ப்ராடக்ட் செல்லிங்கில் இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் செல்லிங்கில் மாத்திரை மட்டும் தான் கொடுக்குறாங்க, அது ஆயுர்வேதிக் மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அது வேறங்க. ஹவு யூ டிட் யூ இன்வோக் பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதை மறுபடியும் நீதிபதி ஸ்ட்ராங்காக கேட்குறார் நீதிமன்றத்தில். ஸோ 11ஆம் தேதி அன்றைக்கி இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன நினைக்கிறேங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.